ஓகே காய்ஸ், இப்போ என்னன்னா நான் வேலையை விட்டு நின்றுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன். ஸோ என்கிட்ட என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. கேமரா, மைக் இருக்கு, சும்மா ஜாலிக்குன்னு வாங்க. பட் அதே தொழிலா பண்ணுவோன்ட்டு நான் எதிர்பார்க்கல. எஸ், vlog சேனல் பண்ண போறேன். ஸோ என் டீம் கிட்ட போயிட்டு நான் சொல்ல போறேன், vlog பண்ண போறோம், vlog ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்ல போறேன். அவங்க ரியாக்ஷன் என்னன்றத அப்படியே லைவ்ல உங்களுக்கு காட்டுறேன். ரியாக்ஷன் எடுக்கலான்னு வந்தா நம்மளுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. வரும்டா, எல்லா வீடியோ வரும்டா. நம்ம இப்போ வாக் பண்றோன்ற பேர்ல எண்ணூர் பீச் போயிட்டு அத்தோ சாப்பிட போறோம். அத்தோ தான் பேசுறாங்க. எண்ணூர்ல இருக்க அத்தோ கடைக்கு வந்துருவோம். எங்கேருந்து வந்துருக்கோம்னா அண்ணா நகர்ல இருந்து எண்ணூருக்கு வந்துருக்கோம் அத்தோ சாப்பிட்றதுக்கு மட்டுமே. அதுவும் இவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு. சென்னைக்கு புதுசா வந்திருக்கா, மதுரையில இருக்கா. அத்தோவே பிடிக்காதா, எனக்கு வாங்கி கொடுக்க. வா, அத்தோ ஃபேனை ஒன்று மாத்துறேன். வாடா வாடா மச்சான், வாழ்க்கையெல்லாம் அடிகள் இருக்கதான் செய்யும். ராமன் மாதிரினால அதேதான் இது. நல்லா இருக்கு பைக், காசு செலவு பண்ணி நல்லா இருக்கும். அதாவது வாழ்க்கையின் விரக்தியில ஒருத்தன் பக்கத்துல இருந்து கதை இருந்துக்கிறான். அப்ப இந்த மாதிரி சாப்பிடும் போது ஒரு அருமையான ஒரு ஃபீல் இருக்கும். நரோட்டோன்னு ஒரு அனிமி இருக்கு, எல்லாரும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். நான் ஒரு அனிமி ஃபேன். நீங்கள் அம்மாவாசை நம்ம வீட்டில் வந்து ஜோசியம் பார்க்கும்போது ஆதரவு அற்றவருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஆதரவு அற்ற ஜெரால்டுக்கு ஆத்தோ வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி எண்ணூர்லேருந்து. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். அதுக்கடுத்து எனக்கு வந்துட்டு பாதாம் பால் வேணும். காஸ்ட்லியான இதுன்னு நினைக்கிறேன், ஆதரவு அற்றவன்னு நினைக்கிறேன். முட்டை வந்துச்சு. தெரியல மச்சான், எனக்கு இது எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி ஓரமாக போய் ஃபீல் பண்ணிட்டு வரியா? ரைட்டிங் கரெக்டாக தான் ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாரு. ஆல்ரெடி ஒருத்தர் ஃபீல் பண்ணியிருந்தா இதாக போகுது. நல்லா இது நல்லா இல்லைன்னு சொல்கிறா, ஏதாவது சொல்லு. நூடுல்ஸ் மாதிரி தான். கல்யாண வாழ்க்கை பற்றி சொல்கிறேன். கல்யாண வாழ்க்கை. ஸோ எம்டி பிளைட் அந்த மாதிரி தான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு நான் அதில் முட்டை வைக்கிற மச்சான். இப்படிதான் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு போயிடுவாங்க. உனக்காக ரெண்டு அதை நான் பிரிச்சு மச்சான். அதனால பாரு, எனக்கு இந்த எல்லோ பிடிக்காது. அந்த மாதிரி தான் கல்யாண வாழ்க்கையில நீங்க என்ன வச்சாலும் சில விஷயங்கள். அப்போ உனக்கு பொண்டாட்டி பிடிக்காதா? வலிக்கலையே சொல்லுடா. இல்லை இல்லைங்க, பொண்டாட்டி ரொம்ப பிடிக்கும். இப்படி போடுறா, வாலி அஜித் மாதிரி இருக்கா. ஓ சோனா ஓ சோனா. 4 நாளா சனிக்கிழமையில இருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். Ten hours later. உட்காரா, வேற வேணுமா? போகும்போது எனக்கு ஃபுல்லு அந்த அசுரன் படத்துல இவனை கேட்பாங்கல்ல, கிங் கர்ணா சார், சாப்பிட்றியா? இல்லை சாப்பிட்றியா? ஏதாவது ஜூஸ் வேணும். ஃபைனல் டச்சா, ஃபைனல் டச்சு.
இங்கேருந்து ரோடு எழுதுவும் பாரு வாய்ப்பு மறுபடியும் பாருங்க இங்கேருந்து 25 minutes ஆச்சா ஆதரவு அற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லி சொன்னாங்க. கடைசியில் என்ன ஏழை ஆக்கிடுவானுங்க போல இருக்கு. வெரி காஸ்ட்லியாக இருக்கான்டா அவன். பாப்பலாம். மதுரை கை அப்படிதான்டா இருக்கும். மதுரை கை, காஸ்ட்லி கை. ஓகே, எல்லாம் சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்தது. சரி ஓகே, அடுத்தது ஜூஸ் கடையில் மீட் பண்ணுவோம் உங்களை. அடுத்து எந்த ஜூஸ் கடை? 10 ரூபா ஜூஸ் எங்கேயாவது போகிற வழியில் பொட்டிக்கட்டில் தான். அது எதுக்கு வீடியோ எடுத்துட்டு அவனே காரி துப்புவான். மச்சான் கடை பேரை கேட்டுவா மச்சான். வாடா பார்த்துக்கலாம் ப்ரோ. பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இது பிளாக் வீடியோவும் கிடையாது, ஒரு மண்டி வீடியோவும் கிடையாது. கடையில் போய் சாப்பிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் கடை பேர் என்னன்னு கேட்டால் வேணாங்கிறியா? என்ன வேணாம் சொல்ல, கடை பேர் அதான் இழுத்துட்டு வந்துட்டுவேன். சரி நீ போய் கேட்டு வாங்க. போடா ஜெரால்டு, இப்படி ஆல்மோஸ்ட் ஆனாத அவ்வளோ தூரம் போக முடியாதுடா. அப்புறம் எதுக்கு கார் எடுத்துருப்பேன? நீ கதறிய. எனக்கு மேங்கோ ஜூஸ் வேணும். ஆனா என்ன இவ்வளவு தூரம் தான் சொன்ன, ஆல்மோஸ்ட் ஆனாத இல்லாத பட்டனுக்கு வாங்கி கொடுக்குறேன்லாம் வாங்கி பேசுறேன் இல்ல. அப்ப நான் கேட்கறத வாங்கி கொடு. ஏன்டா ஆல்மோஸ்ட் அனாதைன்னு சொல்லிட்ட, எல்லாமே சொல்லிட்ட, ஒரு அனாதைக்காண்டி இது கூட பண்ண மாட்டியாடா? வாடா அனாதை, நான் பண்றேன். அந்த இருக்குல்லடா இதுவா பாடத்துக்கு முன்னாடி. என்ன பண்ணணும்? அதுதான் மேங்கோ ஜூஸ் தான். வாங்கிட்டு போ, காசு கொடு. நான் சார், நீங்க தான் ஏதோ பாவப்பட்டு இறக்கப்பட்டு இது பண்றீங்க. எங்க போய் வரணும் டோக்கனு? இங்கதான் இல்லையா? பயமாதுடா. போ. அங்க வந்து ஜிபே ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. 140 ரூபா இருக்கு ஒரு ஜூஸ். 70 ரூபா. 140 ரூபாய்க்கு வந்து 2 பேரும் ஜூஸ் வாங்கி நானுங்க. எனக்கு அப்போ நாங்களே பாவம் அனாதை. அந்த ஜோசியக்காரன் ஆல்மோஸ்ட் அனாதைக்கு ஆதரவு இல்லாதவனுக்கு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. இவனுக்கு வாங்கி கொடுத்தப்பறம் தான் தெரியுது நானே அந்த லெவல்ல தான் இருக்கேன். இந்த கிளாஸ்ல தான் கொடுக்குறாங்க. இதுக்கு 70 ரூபா. 70 rupees ப்ரோ. நல்லா இருக்கு. சீரியஸ் இருக்கு. க்ரீம் தான். அந்த கட்ரினா கைஃப் கூட அந்த ஸ்லைஸ் ஆடுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தது இல்லை. கடை பேர் என்னது? கடை பேர் என்ன? ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எங்களுக்கு ப்ரொமோட் பண்றதே இவர் தான். வாங்கி கொடுத்து நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு, சீரியஸ் நல்லா இருக்கு. ஒன்லி ஐஸ்கிரீம், பியூர் ஐஸ்கிரீம். ஏன் இந்த கடை எனக்கு தெரியுமா? இங்கே ஆங்கிலோனியன் சட்னி நிறைய இருக்கு. ஆங்கிலோனியன் கடை. இன்னொரு தகவல் சொல்ல போறாப்புல சொல்றேன். ஆங்கிலோனியன் செட்டில்மெண்ட் ஏன்னா ரயில்வேயும் ஷிப்யார்டும் இருக்கிறதுனால. ஸோ இந்த கடை வந்து வாஸ் அ ஜென்ரல் ஸ்டோர், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி. அப்போ இருக்கும்போது ஃபேமஸ் ஐஸ்கிரீம் அண்ட் ஜூஸ். அவன் கொஞ்சம் கொடுத்தால, நீ கொஞ்சம் கொடுக்கலாம்ல. ஒன்ஸ் வாய்க்கு நான் எடுக்க மாட்டேன். என்னத்த நல்லா இது காசு இருந்தால் எதை வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த கைப்பிடி 30 40 டேய் தற்கூரி, இந்த காசை முன்னாடி எடுத்துருந்தா நானும் ஜூஸ் குடிச்சிருப்பேன்ல. இப்பயும் குடிச்சல நீ? கொஞ்சம் தான் குடிச்சேன். 40 50 காஷ்மீர் இல்ல 55 ரூபா இருக்கு. கார்ல தான் ஒரு கேடு. கார்ல வந்துருக்கோம். இந்த மாதிரி சில்லறை கொடுத்தா அவன் காரி மூஞ்சி மேல துப்ப மாட்டான். அது துப்பிட்டு போறான். போற இடத்துல எல்லாம் துப்புவான். இதே இருக்கிறதே சொல்றா. என்னதுடா என்னதுடா? வா கோன் ஐஸ்கிரீம் எவ்வளோன்னு கேளு. கோன் ஐஸ்கிரீம் அடி அசிங்கமா. கோன் ஐஸ்கிரீம் ஜெரால்டே. இப்போ நம்ம அடுத்தது பாரிஸ் கார்னர், அங்க போறோம். பாரிஸ் கார்னர் தெரியுமா? என்னது? அவங்க அப்பதான் சொன்னாரு. அது வந்து பாரிஸ் கார்னர் இல்லையா? பாரி இந்த கார்னர் தான் அந்த இதோட பேரு. ஓகே, அவரோட ஸ்டாச்சு ஒரு ஓரத்துல இருக்கு. இந்த கார்னர் வந்து பில்டிங் பேர், கம்பெனி பேர். கம்பெனி பேரு போக முடியாதா? பாரி இந்த கார்னர்னு சொல்லிட்டு பில்டிங் பேர்ரா. ஓகே சரியா? அந்த பாரிங்கிற பில்டிங் வந்து ஒரு கார்னர்ல இருக்கு. ஆமா, அது காலப்போக்கில் பாரி கார்னர் பாரிஸ் கார்னர் ஆயிடுச்சு. ஓகே, எப்படி சேர்த்தாங்க?
பாரி கார்னர்னு ஓகே காலம் போக்கில் ஆனது பாரி கார்னர் நீ சொல்லலாம். பாரிஸ்னு வருதுல பாரிஸ் கம்பெனி வந்து பாரிஸா? ஓ கம்பெனி பேரே பாரிஸா? அதுதான் பாரிஸ் சுகர் இருக்குல்ல, யா யா அந்த கம்பெனியா? ஓ அவங்க தானா? ஓகே அந்த பாரிஸ் சுகர் கம்பெனி. எதுக்கு நான் நிப்பாட்டுறேன்? ஏன் நிப்பாட்டுற? ஓகே. என்னது? சென்னையோட ஆரம்ப கல். அது ஜீரோ. அது ஓகே. அது அது இங்க இது பாலத்துக்கு மேலேயா வரும்? நம்மளோட ஆரம்பமும் அதான். அது பாலத்துக்கு மேலேயா வரும் இது? ஆமா, பாலத்துக்கு மேல பார்க்கும் போது இருக்கு. சென்னையோட சென்டர் எது நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா உண்மையிலேயே சென்னையோட சென்டர் அடையார். ஓகே. அடுத்தது மெரினாவா? வேற வேற என்ன? இது ராயப்பேட்டை வராது. சென்னையோட சென்டர் வந்து ஆக்சுவலி WCC காலேஜ்க்கு சர்ச் இருக்கு. அதுதான் சென்னையோட சென்டரா? ஓ உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்குள்ளேயா? ஓகே. இங்க பேரு இங்கதான் வந்து இது ஃபார்முலா 1 ரேஸ் நடந்தது. இந்த ரோட்ல தான். தெரியும் தெரியும் தெரியும். ஃபார்முலா 4. ஃபார்முலா 4. ஸோ ஃபைனலாக vlog முடிஞ்சு வந்தாச்சு. எங்கே வந்துக்கிறோம்? எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டோம். எங்கே ஆரம்பித்தோம்? அவர் தான் எங்களோட கேமராமேன். இவெல்லாம் அவரு தான் பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் இப்பதான் ஸ்கிரீனிங்குள்ள வராரு. அடுத்த வாட்டி மச்சான் மச்சான் பெருசா போலாம்டா. என்னடா இப்ப என்னடா ஜெகானா எவ்வளவு பெரிய ஆள் சொல்லிட்டு வெறும் அந்த அத்தா கூட மேங்கோ ஜூஸ் கூட்டு போற. அடுத்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தீவு கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு தீவே கண்டுபிடிச்சிருக்காங்க. கும்பம்பட்டி. தமிழ்நாடே ஒரு தீவு தானடா. கும்பம்பட்டி போலாமா? அதே சாரி பாஸ் தெரியாது. பூமாபட்டி. That's all right. No, it's not all right. அடுத்த vlog கும்பம்பட்டி. Yo, வெறுப்பேத்தாதயா. மேல ஜூஸ் குடிச்சியா நீ? குடிக்கல. நான் என்ன ஆச்சு? ஏன்னா எனக்கு கொடுக்கல, காசு இல்ல. கும்பம்பட்டி மட்டும் கிட்ட காசு வரும் மயிரே.